ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வாழைப்பழம் இந்த 2 பொருளை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்லா 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். பழுத்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இதையும் இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். இது குழந்தைங்க ஒல்லியாக இருந்தாங்கன்னா வெயிட் போடுவாங்க. வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம், இல்லை அடிக்கடி கூட செஞ்சு தரலாம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை நல்லா கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன். நசுக்கும் போதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட நம்ம இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றினதும் இந்த முட்டையை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கும்போது அந்த வாழைப்பழத்தோடு இது நல்லா மிக்ஸ் ஆகும். டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் உடம்புக்கு நல்லது, நல்லா டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது, பெரியவங்களும் சாப்பிடலாம். இது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது கூட கொஞ்சமாக சுக்கு நசுக்கி வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து பொடி பண்ணலை, கொஞ்சமாக நசுக்கி இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கிறேன். இந்த சுக்கு சேர்க்கறதுனால இது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இது கூட நம்ம இப்போது வெல்லத்தை ஆல்ரெடி சூடு பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தை முழு வெல்லத்தோடு சேர்க்கும்போது இதில் வந்து வெல்லம் வந்து கரையாது. அதனால் தனியாக வெல்லத்தை காய்ச்சி இந்த மாதிரி இது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலரும் வரும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி கலர் வருதுன்னு. இதை கலக்கும்போது நல்லா ஸ்மெல் செம்ம வாசனையாக வரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த மிக்சியில் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததும் இது கூட அளவு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும். முக்கியமான பொருள் ராகி மாவு. ராகி மாவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது. வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் இது கூட நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கரண்டி அளவு, பெரிய கரண்டி குழம்பு கரண்டியில் அளவுக்காக 1.5 கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சேர்த்ததும் இது கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து வாசனையாக இருக்கும், நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பிளெண்டாகி வந்திருக்குன்னு. ஆல்ரெடி வெள்ளை காய்ச்சின பாத்திரத்துலேயே இதை ஊற்றிக்கலாம். ஊற்றினதும் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுறேன். கிளறி விட்டதும் நல்லா கலக்கிறேன். பாருங்கள் எப்படி கலக்கி விடுறேன்னு. இப்போது ஒரு தவா எடுத்து சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணது பசு நெய், சுத்தமான பசு நெய் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ இது கூட வந்து சேர்க்க போகிறேன். இந்த பசு நெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றுனதும் நெய் காஞ்சதும் கலக்கி வச்சுருக்கிற மாவு இப்போ இந்த தவாவில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சின்னதாகவும் வேணால் ஊற்றிக்கலாம், நல்லா பெருசாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ எனக்கு குட்டியாக வேணுன்றதுனால நான் குட்டியாக ஊற்றுறேன். இப்போ சுற்றி வந்து நெய் இருக்குது. அந்த நெய்யை வந்து நல்லா இது மாதிரி பிளெண்ட் பண்ணி விடுறேன். அப்போ தான் வந்து அந்த பேன் இதுவில் போயிட்டு நல்லா ஊற்றும், பேன் கேக்கில் போய் ஊற்றும். பாருங்கள் எப்படி வந்து இதுன்னு பபிள்ஸ்லாம் வருது. இது செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் அடிக்கடி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ராகி மாவு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ராகி மாவு, வாழைப்பழம், முட்டை இது 3மே நல்லது. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போடுறேன். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆனதும் இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டேங்க. மறுபடியும் இதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றினதும் இதுவும் பாருங்கள் எப்படி வெந்து வரும்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதெல்லாம் செய்யுங்க. டீக்கு வந்து டீ கூடயே வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு காலைல மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், நைட்டுக்கு டின்னராகவும் கொடுக்கலாம். சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட இதை சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்குங்க. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக வந்துச்சுன்னா தீஞ்சிச்சுன்னு நினைக்காதுங்க. இது சாப்பிட்றதுக்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்தது ஒரு தட்டில் வச்சுருவோம். இது கூட நம்ம வேணும்னா ஹனி சேர்த்துக்கலாம், ஹனி சேர்க்காமையும் சேர்க்கலாம். நான் இப்போ வந்து ஹனி இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். ஹனி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக ஹனி எடுத்து சுற்றி இதை விட்டுட்டு இது மேலேயே லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்வீட்னா எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.